இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவர் வேதத்தின் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்கிறதை தான் நான் உங்கள் நடுவில் அவருடைய வார்த்தையை பேசும்படி நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு பேரும் ஒரு 10 நிமிடங்கள் உங்களோடு பேச போகிற வார்த்தையை நீங்கள் தேவனுடைய வார்த்தையாக இதை கனம் பண்ணி கூர்ந்து கவனிப்பீர்களானால் நிச்சயமாய் பேசப்படுகிற அந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவர் வேதத்தில் மனுஷன் எப்படியெல்லாம் வாழலாம், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்கிறதை அநேக காரியத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நாம் அன்றாட வாழ்க்கையில் தேவ சித்தத்தை யோசிக்கிறதும் கிடையாது, தேவ சித்தத்தை வாசிக்கிறதும் கிடையாது. நமக்கு பிடித்த மாதிரி நாம் விரும்புகிற மாதிரி இந்த பூமியில் நாம் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால் சில நேரங்கள் தேவனுடைய கோபம் நம்மேல வருகிறது. ஆகவே தேவனுடைய சத்தமாக நீங்கள் கவனிங்க. நாங்கள் பேச போகிற அந்த வார்த்தையானது தேவன் மனுஷனை குறித்து என்ன விரும்புகிறார், என்ன விரும்பவில்லை என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதை தான் நான் உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கிறேன். மதுபானமும் தேவனுடைய சித்தமும் என்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய வியாபாரம் அப்படின்னா மதுபானம் தான். அவ்வளோ அதிகமாக சேல்ஸ் ஆகுது. கவர்மெண்டே நடக்கிற அளவுக்கு மதுபான விற்பனை அதிகமாக இருக்கிறது. நாம் விருந்துகளில் குடிக்கிறோம். சில குடிக்கு மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களிடத்தில் கேட்டால் இன்னைக்கு கல்யாணம், அதனால் சந்தோஷத்தில் பார்ட்டி குடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. சிலர்கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு மரணம், சங்கடம், வருத்தம் தாங்க முடியாமல் குடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்படி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி தினந்தோறும் குடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா அது கை கால் வலி, உடம்புல கஷ்டம், அதனால் குடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாம் குடிக்கிறதை தேவன் வெறுக்கிறார். மதுபானத்தை நாம் நம்மை வாழ்க்கையை விட்டு விலக்குவோமானால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். மதுபானத்தை குறித்து ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம்? அப்போ யாருக்கு வேதனை வருகிறது, யாருக்கு துக்கம் வருகிறது, யாருக்கு சண்டைகள் வருகிறது, யாருடைய வீட்டில் புலம்பல்கள் இருக்கிறது அப்படின்னா மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்பான சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ யாருக்கு வேதனை அப்படின்னா மதுபானத்தை குடிக்கிறவர்களுக்கு, மதுபானம் இருக்கிற இடத்துல தங்கி தாபரிக்கிறவர்களுக்கு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது யாருக்கு வேதனை, மதுபானத்தை குடிக்கிறவர்களுக்கு வேதனை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் சந்தோஷத்திற்காக நினைத்து குடிக்கிறோம். நம்ம நண்பர்களும் நம்முடைய உறவினர்களும் நம்மளை குடிக்க வைக்கிறாங்க. சில நேரங்களில் குடும்பம் குடிக்க வைக்கிறது. சில குடும்பத்தில் கணவன் மனைவியை குடிக்க வைக்கிறார். சில குடும்பத்தில் மனைவி கணவனை குடிக்க வைக்கிறாங்க. ஆனால் அப்படி குடிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கிறது என்கிறதை கவனிக்கணும். என்ன நடக்கிறது, என்ன நடக்கும், அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார்.
அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம்? மதுபானம் இருக்கிற இடத்துல தங்கி தரிக்கிறவர்களுக்கு தானே வேதனை, துக்கம், சண்டை என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையினால நாம் நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய வேதனைகளுக்கு ஒரு காரணம் மதுபானமாயிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய துக்கத்திற்கு ஒரு காரணம் மதுபானமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சண்டைகளுக்கு ஒரு காரணம் மதுபானமாயிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய புலம்பலுக்கு ஒரு காரணம் மதுபானமாயிருக்கிறது. ஆகவே யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் சிந்தின கண்கள், யாருக்கு கலங்கின கண்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, மதுபானத்தில் பிரியப்படுகிறவர்கள், மதுபானத்தை குடிக்கிறவர்கள், அந்த மதுபானத்தை தினந்தோறும் குடித்து, இந்த மதுபானம் எதை குறிக்கிறதென்றால், தேவனுடைய சித்தம் மனிதர்கள் மதுபானம் குடிக்கிறது கிடையாது. தேவன் மதுபானத்தை வெறுக்கிறார். அவர் வேதத்தில் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நம்மை படைத்த ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். அவர் குடிக்கிறவர் கிடையாது. ஆகையினால குடிக்கிறதை அவர் வெறுக்கிறார். மனிதர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மதுபானத்தை தயார் பண்ணி குடிக்க பழகிட்டார்கள். இதனால ஒரு சாபம் நம்முடைய குடும்பத்தில் வருகிறது. அந்த சாபம் வேதனையாய் வருகிறது, துக்கமாய் வருகிறது, சண்டையாய் வருகிறது. எத்தனையோ குடும்பம், பெரியவர்கள் சொல்லுவாங்க, குடியை கெடுக்கும் என்று. அனுபவத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் வேத வசனத்திலிருந்து சொல்லுகிறோம். சிலர் அனுபவத்தில் சொல்லுகிறார்கள், நாங்களோ கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் குடித்து குடியினால தன்னுடைய குடியை இழந்தவர்கள் உண்டு, குடும்பத்தை இழந்தவர்கள் உண்டு, காயப்பட்டவர்கள் உண்டு. மதுபானம் குடித்து ஒரு நிதானம் இல்லாமல், விவேகம் இல்லாமல் சாலைகளில் வாகனத்தை ஓட்டி செல்லுகிறவர்களை பார்க்கிறோம். பல சூழ்நிலைகளில் விபத்தில் சிக்கி கை கால்களை இழந்து நிரந்தர ஊனத்திற்கு தள்ளப்பட்டு எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம்? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிக்கிறவர்களுக்கு தானே, கலப்பான சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே இதெல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையினால கவனிங்க, மதுபானத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். மதுபானமும் தேவனுடைய சித்தமும் என்கிற தலைப்பில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். மதுபானத்தை தேவன் வெறுக்கிறார். மதுபானத்தை மனுஷன் குடிக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. எப்போதுமே இவ்வளோ பெரிய அழகான உலகத்தில் ஆண்டவர் நம்மை மனுஷனாய் வைத்திருக்கிறார். இவ்வளோ அழகான பூமியை படைத்து இதில் நம்மை வாழ வைத்திருக்கிறார். எத்தனை வயசு வரைக்கும் வாழ போகிறோம்? ஒரு 80 வயசு, 100 வயசு, யாருக்கும் தெரியாது. ஆனால் வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்துருவோமே ஆனால் நிச்சயமாய் வேதனை இருக்காது, துக்கம் இருக்காது, சண்டை இருக்காது, புலம்பல் இருக்காது, காரணமில்லாத காயங்கள் இருக்காது. தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நம்ம வாழும்போது இவைகளெல்லாம் நமக்கு சம்பவிக்கிறது. இவைகளெல்லாம் நம்மளுடைய குடும்பத்தில் வருகிறது சாபமாக. தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாய் வாழும்போது தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆனால் தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மை அபரீதமாய் ஆசீர்வதிப்பார். எப்போதுமே தேவனை புரிந்து கொண்டு நாம் இந்த பூமியில் வாழுவோமே ஆனால் இந்த பூமியில் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சித்தத்தை புரியாமல் எனக்கு பிடிச்சிருக்க நான் செய்வேன், தாய் சொல்லியும் கேட்கல, தகப்பன் சொல்லியும் கேட்கல, இப்பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், இதுலேயும் கேட்கல அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே, உங்கள் பிரயாசங்கள் மேலே, படிப்பு மேலே, வருமானத்தின் மேலே கொடுக்க மாட்டார். ஆகையினால தேவனுக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை
என்கிறதை தயவு செய்து கவனித்து நீங்கள் பழகியிருக்கிற, நீங்கள் விரும்புகிற இந்த அடிமைதனம், இந்த மதுபான பழக்கம், இதிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்க. உங்களை உண்டாக்கின தேவனுக்கு கடுகளவும் பிரியமில்லாத காரியம். ஆகையினால நீங்கள் இன்றைக்கே நான் இந்த பழக்கத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவேன், இந்த பழக்கத்தை இன்றைக்கே நான் விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். எதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கலையோ அதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். இன்றைக்கி நிறைய பேர் காலையில் எழும்பும் போதே இன்னைக்கு குடிக்கக்கூடாது என்று சொல்லி எழும்பினாலும் அவர்களால் முடியலை, குடிக்காமல் இருக்க முடியலை. அந்த டைம் வந்தும்போது, அந்த கடப்பக்கம் போகும்போது, குறிப்பிட்ட நபர்களை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நாம் போயிருந்தோம். ஆண்டவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை செய்தால் அது மெய்யான விடுதலை என்று. உங்களுடைய விடுதலைக்காக பல இடங்களில் போய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம். ஒரே ஒரு முறை உங்கள் குடிப்பழக்கம் உங்களை விட்டு மாறும்படி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மெய்யான விடுதலையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். அவர் பாவிகளை நேசிக்கிற தேவம், பாவத்தை வெறுக்கிற தேவனாயிருக்கிறார். விட முடியாத எந்த பாவமாயிருந்தாலும், அது மது பழக்கமோ, விபச்சாரமோ, வேசித்தனமோ, களவோ, கொள்ளையோ, வஞ்சகமோ, எதுவானாலும் இது விட முடியலை, எனக்கு இந்த பழக்கத்திலிருந்து நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பானி என்று நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக இந்த மதுபான பழக்கத்திலிருந்து சாதாரணமாய் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ₹1 செலவில்லாமல் உங்களுக்கு ஒரு விடுதலையை நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். இப்போ தப்பாக வாழ்ந்துட்டேன், தேவ சித்தத்தை புரியாமல் அறியாமல் வாழ்ந்துட்டேன், இதனால என் குடும்பத்தில் வேதனை, துக்கம், சண்டைகள், புலம்பல்கள், காயங்கள், இந்த சாபெல்லாம் இனி என் மேலே வரக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும், இனி நான் என்ன செய்ய? பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அவர் உங்களுடைய பாவத்திற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்தார். ஒரு குடும்பத்திற்காக ஒரு ஆடு பலியாகுகிறது போல முழு உலகத்திற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக்கினார். அவர் மரித்தார், 3 நாள் கழித்து உயிர் தெழுந்தார். அந்த இயேசுவினிடத்தில் என்னுடைய பாவத்தை மன்னிங்க, நான் அறிந்து அறியாமல், உணர்ந்து உணராமல் செய்த என்னுடைய குற்றங்களை, என்னுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க என்று நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாய் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு இரக்கம் செய்வார். பாவங்களை மன்னிக்க வல்லமை உடையவர் இயேசு கிறிஸ்து. பாவத்தினால என்ன நடக்கும் அப்படின்னா, பாவம் ஒரு மனுஷன் மேலே இருக்கிற பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படாவிட்டால் அவன் மேலே சாபம் இருந்து கொண்டே இருக்கும். நாம் இந்த பூமியில் செய்கிற ஒவ்வொரு பாவத்தினால நம்ம மேலே சாபம் வராமல் போகாது, நம்மளுடைய குடும்பத்தின் மேலே சாபம் வராமல் போகாது. அப்போ அந்த சாபத்தை மாற்றுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. பாவம் எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பையும் உங்கள் மேலே இருக்கிற சாபத்தையும் உங்களை விட்டு, குடும்பத்தை விட்டு நீக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். ஆகவே குடிப்பழக்கம் தேவனுக்கு பிரியமில்லாதது, அதிலிருந்து விலகுங்க. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கு, கலப்பான சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு இவ்வளோ பெரிய வேதனைகளும் துக்கங்களும் இருக்கிறது, நடக்கும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக. அதை தான் நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். தயவு செய்து கேட்டு இன்றைக்கே இந்த பழக்கத்தில் இருந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள்.
இது முதல் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் தலைமுறை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்ட உங்களை பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை விட்டு உங்களை விட்டு நிச்சயமாக வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். God bless you.